லிங்கோத்பவ காலம்னு நம்ம சொல்லுவோம். முழு நேரமும் எங்களால கண்ணு முழிக்க முடியல அப்படிங்கிறவங்க 11:45 இருந்து 12:30, 12:45 ஒரு 1 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 11:45லேருந்து 12:45 ஒரு 1 மணி நேரமாவது கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும். இந்த நேரத்துல யாரும் தூங்கக்கூடாது. ஏன்னா, அதுதான் சிவபெருமான் லிங்கோத்பவராக எப்படி அடிமுடி காணாத அண்ணாமலையார நாம இன்னைக்கு பார்க்கிறோமோ, அந்த கோலத்துல அவர் நின்று காட்சி கொடுத்த நேரம் அந்த நேரம் தான். அதனால அந்த நேரத்திலயாவது கண் விழித்து நீங்க இந்த வழிபாட பண்ணுங்க. பண்ணிட்டு குழந்தை வச்சிருக்கிறவங்க, கர்ப்பமா இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா நீங்க படுத்து தூங்கிக்கோங்க. உங்களுக்கு உடம்பு எது சௌகரியமோ, உங்களுக்கு எது ஆரோக்கியமோ, அத நீங்க தேர்வு பண்ணிக்கலாம். இந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு நான் நெறைய சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துக்கு இவ்ளோ சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல நாம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாடும் இருக்கு. இப்ப சில பேர் இருப்பாங்க.